என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பதவியேற்கிறார் உதயநிதி ஸ்டாலின். ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்த நிலையில் இன்று பதவியேற்பு விழா. சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்துள்ள செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி. ஆவடி நாசர், சேலம் ராஜேந்திரன், கோவி செழியன் ஆகியோருக்கும் அமைச்சரவையில் இடம். தமிழ்நாடு அமைச்சரவையில் 6 அமைச்சர்களின் லாக்காக்களை மாற்றம் செய்து அதிரடி உத்தரவு. பொன்முடி, மெய்யநாதன், கயல்விழி செல்வராஜ், மதிவேந்தன், ராஜகண்ணப்பன் ஆகியோரின் லாக்காக்கள் மாற்றம். துணை முதலமைச்சர் அறிவிப்பு வெளியானவுடன் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றார் உதயநிதி ஸ்டாலின். தமிழ்நாட்டு மக்களின் ஏற்றத்துக்காக சக அமைச்சர்களுடன் இணைந்து பணியாற்றுவோம் என எக்ஸ் தளத்தில் பதிவு. மாநிலங்களின் தன்னாட்சி அதிகாரத்தை பறிக்க மத்திய பாஜக அரசு முயற்சிக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மக்கள் சக்தி விரோதமானது என்றும் திமுக பவள விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. நாமக்கல்லில் என்கவுண்டர் செய்யப்பட்ட கொள்ளையன் ஜுமாதனின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. போலீசார் பாதுகாப்புடன் நாமக்கல்லில் இருந்து ஓசூர் வரை ஆம்புலன்ஸ் மூலம் உடல் கொண்டு செல்லப்படுகிறது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 15 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை. விசாரணைக்காக தலைமன்னார் துறைமுகத்துக்கு அழைத்து செல்லப்பட்டதாக தகவல். தமிழ்நாட்டில் கோவை, நீலகிரி, திருப்பூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகள், வீடுகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதி. கனமழை காரணமாக தேனி மாவட்டத்தில் உள்ள மஞ்சளாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. 184 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. திண்டிவனம் அருகே சாலையில் நடந்து சென்றவர் மற்றும் இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்து. 3 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்த நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை. சாத்தூர் அருகே வெடி விபத்து ஏற்பட்ட பட்டாசு ஆலையின் உரிமம் தற்காலிகமாக ரத்து. விபத்து தொடர்பாக ஆலை மேலாளர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே கோயில் நிலம் தொடர்பாக இரு தரப்பினரிடையே பயங்கர மோதல். 5க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் போலீசார் பலத்த பாதுகாப்பு. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே 17 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை. நிதி நிறுவன ஊழியர்கள் 2 பேர் போக்சோ சட்டத்தில் கைது. மகாராஷ்டிராவில் 11,200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பல்வேறு திட்டப் பணிகளுக்கும் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டுகிறார். மேற்கு வங்கம் மாநிலம் கமர்ஹாத்தி மருத்துவமனையில் மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு கண்டனம். இன்று முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதாக ஜூனியர் மருத்துவர்கள் அறிவிப்பு.
நேபாளத்தை புரட்டி போட்ட தொடர் கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 66ஆக உயர்வு. அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடரை முன்னிட்டு வீரர்களை தக்க வைப்பதற்கான விதிமுறைகளை வெளியிட்டது பிசிசிஐ. அன்கேப்டு வீரர்கள் பட்டியலில் மகேந்திர சிங் தோனி விளையாட வாய்ப்பு. வங்கதேசத்திற்கு எதிரான T20 தொடரில் விளையாடும் இந்திய அணி அறிவிப்பு. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான அணியில் ஹர்திக் பாண்டியா உள்ளிட்டோருக்கு வாய்ப்பு. என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.